எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் கோரக்கர் அப்படின்ற சித்தரை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அவர் எங்கே பிறந்தார், அப்புறம் வந்து அவர் எங்கே சமாதி அடைஞ்சார், அவருக்கு இருந்த சக்திகள் எல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் இந்து சமய சித்தர்களோடையும் தொடர்புடைய வீடியோ. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். கோரக்கர் அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பிஃபோர் ப்ரொசீடிங் சொல்லணும்னா, இப்போ கஞ்சா இருக்குல்ல, அந்த கஞ்சா மூலிகையே கோரக்கர் தான் கண்டுபிடிச்சது. சரிங்களா? அந்த கதைக்கு வருவோம். ஆனால் அப்போ அது வந்து மெடிசனாக பயன்பட்டது. புரியுதுங்களா? இப்போ அதை வித்தியாசமாக பயன்படுத்துகிறாங்க. அது வந்து அவர் விருப்பத்தை பொறுத்தது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு முறை சிவபெருமான் வந்து உமாதேவிக்கு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா வந்து கொஞ்சம் டயர்டாகி தூங்கிடுறாங்க. ஆனாலும் சிவபெருமான் தொடர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போது அந்த கடற்கரையில் இருந்த அந்த கடலில் இருக்கிற ஒரு மீனுடைய வயிற்றில் இருக்கிற ஒரு மீன் குஞ்சு அதை ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மந்திரத்தினுடைய சக்தியால் அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. அதை பார்த்த உடனே சிவபெருமான் அதுக்கு மச்சேந்திரன் அப்படின்னு பேர் வச்சு அவருக்கு சகல விதமான சக்திகளையும் ஞானத்தையும் கொடுக்குறார் அந்த குழந்தைக்கு. மச்சேந்திரர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவருடைய தவ பெருமையால் பலவித நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவர் போய் தினமும் பிச்சை எடுத்து தானே சாப்பிட்ணும். அப்படி போய் பிச்சை எடுக்கும்போது ஒரு ஊரில் அந்த ஊரில் வந்து ஒரு அம்மா பிச்சை போட்டாங்க. பிச்சை போட்டுட்டு திரும்பும்போது அவங்க முகத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அப்போது மச்சேந்திரர் யோசிக்கிறாரு, நமக்கு வந்து பசிக்கு சாப்பாடு போட்ட அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, இப்படி நமக்கு சாப்பாடு போட்டவங்க வருத்தமாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நம்ம சக்திகளை கொண்டு ஏதாவது செய்யணுன்ட்டு அந்த அம்மாவை, அம்மா சாப்பாடு போட்டதுக்கு நன்றி, ஆனால் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு குழந்தை இல்லை சாமி, அதனால தான் ஒரே வருத்தமாக இருக்கேன் அப்படின்னோடனே இவர் உடனே தன் கையில் இருக்கிற திருநூறை எடுத்து மந்திரங்கள் ஜெபிச்சு அந்த அம்மா கையில் கொடுக்குறாரு. இந்த திருநீற்றை நீ யூஸ் பண்ணு, தண்ணீரில் கலந்து சாப்பிடு, இல்லை எப்படியோ நெற்றியில் அறிஞ்சிக்கோ, ஒரு வருஷத்தில் உனக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு மச்சேந்திரன். இந்த அம்மாவும் அதை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டக்குன்னு அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிச்சு. அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஐயோ உனக்கு இது குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சிட்டு உன்னை வசியம் பண்ணுறதுக்காக ஏதோ வந்து விபூதி கொடுத்துட்டாரு, நீ அதை யூஸ் பண்ணாத, அவர் போலித்துறை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பிக்கிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, அந்த வாங்கின விபூதியை கொண்டு போய் சமைக்கிற அடுப்பு இருக்குல்ல, அந்த காலத்துலலாம் விறகு கட்டை வச்சு தானே சமைப்பாங்க, அந்த அடுப்பில் போட்டுச்சா. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கழித்து அந்த ஊருக்கு திரும்ப பிச்சை எடுக்க வராரு மச்சேந்திரர். அவர் வரும்போது கரெக்டாக அந்த பெண்மணி வீட்டுக்கு கிட்ட போயிட்டு கேட்குறாரு அந்த அம்மாவை, என்னம்மா நான் கொடுத்த சாம்பலை சாப்பிட்டியா, எங்கே உன் பிள்ளைய காட்டு அப்படின்னு. அந்த அம்மா வந்து தயக்கத்தோட உண்மையை சொல்லி ஆக வேண்டிய நிலைமை இல்லையா, சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி பண்ணிட்டேன் உங்கள் சக்தி தெரியாமல் அப்படின்னு.
உடனே இவர் சரி பரவாயில்ல கவலைப்படாத, எங்கே அந்த திருநீற்றை எங்கே கொட்டினேன்னு கேட்பார். அந்த அம்மா கொண்டு போய் அந்த அடுப்பு விறகெல்லாம் வச்சு எரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்த காட்டி அங்கே தான் கொட்டினேன். அங்கே போய் இவர் கூப்பிடுறாரு, கோரக்கர் வெளியில் வாங்க. அப்போ கண்ணங்கருப்பா வராரு கோரக்கர். ஒரு 1.5 வயசு குழந்தை, அந்த மாதிரி பீரியடில் வராரு. அப்புறம் அந்த குழந்தைய அவர் கொடுக்குறாரு அந்த அம்மா கிட்ட, இந்த அம்மா இந்த குழந்தைய வச்சுக்கோங்க. ஆனால் அந்த குழந்தை பாடி லாங்குவேஜில் சொல்லுது நான் இருக்க மாட்டேன்னு. அதை இவர் உணர்ந்து அந்த குழந்தையை இவரு கூடயே வளர்க்குறாரு. ஸோ கோரக்கருக்கு குரு இவர் தான், புரியுதுங்களா? மச்சேந்திரர் கோரக்கருடைய குரு. குருக்காக என்ன வேணா செய்வார் கோரக்கர். அவ்வளோ ஒரு பக்தி. குரு கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காரு. உதாரணமாக குருவுக்கு என்ன வேணா செய்வாருன்றதுக்கு உதாரணம், ஒரு முறை பிச்சை எடுத்துக்கிட்டு வந்தார் கோரக்கர். அதில் ஒரு பெண்மணி ஒரு அம்மா வடை போட்டிருந்தாங்க. அந்த வடையை குரு கிட்ட கொடுத்தாரு. குரு சாப்பிட்ட உடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வடை, நாளைக்கும் நீ போய் அந்த வீட்டிலேருந்து வடை வாங்கிட்டு வான்னுவார். இவர் கோரக்கர் குருநாதர் கேட்டாச்சே, குரு ஒன்று கேட்டால் உடனே செய்ய வேண்டியது சீடனுடைய கடமை. அதனால் இவர் அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போகிறாரு, பிச்சைன்னு கேட்குறாரு. அந்த அம்மா உள்ளேருந்து சாதம் கொண்டு கொட்டுறாங்க. இவரில் இல்லைம்மா எனக்கு சாதம் வேண்டாம், நேற்று நீங்கள் கொடுத்தீங்களே வடை, அதே வடையை கொடுங்க, அதே வடை தான் வேணும் எனக்குன்னு. அந்த அம்மா டென்ஷன் ஆகிட்டு, ஏம்மா நேற்று நான் வடை சுட்டேன் கொடுத்தேன், இன்றைக்கி நான் வெறும் சாதம் தான் வச்சேன், இதை வாங்கிட்டு போ சாதத்தைன்னு. அப்புறம் இவர் வேறு வழி இல்லாமல் இவருக்கு நடந்ததை சொல்கிறார் என் குருநாதருக்கு இப்படி அப்படின்னு. அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. உன் குரு வடை கேட்டாருன்னு என்கிட்ட கேட்குற, உன் குரு உன்னுடைய கண்ணை கேட்டிருந்தாருன்னா கொடுப்பியா அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், குரு என் கண்ணை கேட்டால் கொடுத்துருப்பேன், இப்போ நீங்கள் இப்படி கேட்டதுனால நான் என் கண்ணை தானே எனக்கு வடை கொடுங்கன்னு சொல்லி கண்ணை பிடுங்கிட்டார். ஒரு கண்ணை பிடுங்கி அந்த அம்மா கிட்ட கொடுக்க போகும்போது அந்த அம்மா பயந்து பதறி போய் வீட்டுக்குள்ளே போய் திரும்ப வடையை சுட்டு கொண்டு கொடுத்தது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போய் குருநாதர்கிட்ட கொடுக்குறாரு. குருநாதர் பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சு கண்ணு அப்படி. இந்த மாதிரி கதை சொன்னோன்னே குரு திரும்ப அவருடைய சக்தியை கொண்டு அவருக்கு திரும்ப கண்ணு வர வைக்கிறாரு, அந்த வடையும் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா, இந்த குரு மச்சேந்திரன் என்ன பண்ணுறாரு, ஊர் ஊராக போயிட்டு இருக்கும்போது கேரளா நாட்டு பக்கம் போகிறார். கேரளா இந்தியாவில். அங்கே அந்த நாட்டு இளவரசி இந்த துறவியை பார்த்து மயங்கிட்டாங்க. அதனால் அவரை அரண்மனைக்கு வரவழைச்சி தங்க வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு அவங்க விருப்பத்தை சொல்லிட்டாங்க. இவருக்கு அந்த பெண்மணியை பார்த்தோன்னையும் ஆசை, இவருக்கும் உள்ளார ஆசை வந்துருச்சு. குருவுக்கு போகிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அங்கே அந்த அம்மாவோட தங்குறாரு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை வேற பிறக்குது, மீனநாதன்னு பேர். ஆனால் இவருக்கு கல்யாணம் ஆகும்போதெல்லாம் சீடர் இவரை விட்டுட்டு போயிடுறாரு. யார்? கோரக்கர். ஏன்னா இப்போ இவர் சம்சாரி ஆயிட்டார்ல, கல்யாணம் பொண்டாட்டி புள்ள குட்டின்னு. அதனால் சீடர் தனியாக போயிட்டார் கோரக்கர் அப்படின்னு. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு அதாவது கோரக்கருக்கு தன்னுடைய குருநாதர் தேவைப்படுது. ஏன்னா குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான் சில சித்திகள்லாம் நடக்கும். அதனால் அந்த குருவுக்காக தேடுறாரு, கண்டுபிடிச்சி அவரை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக அரண்மனைக்கு வரார். இதை கேள்விப்பட்ட அரண்மனையில் இருக்கிற அந்த ராணி என்ன பண்ணிட்டாங்க, ஊருக்குள்ளே எந்த சாமியார் வந்தாலும், பிச்சைக்காரர் வந்தாலும், துறவி வந்தாலும் அவங்கள கொன்னுடணும்னு சட்டம் போட்டுட்டாங்க. அதுக்கு பயந்து கோரக்கர் வேறு வேறு மாறு வேடங்கள் எல்லாம் போட்டு கடைசியில் அரண்மனைக்கு போய் அதுக்கப்புறமா என்னென்னவோ எக்ஸ்பிளைன் பண்ணி
குருநாதருக்கு. ஆனால் குருநாதர் மாயையில் மாட்டிக்கிட்டார், வரவே மாட்டேன்ட்டார். எப்படா இவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுன்னு நினச்சி ஒரு நாள் அவருடைய மீனநாதன் குருவுடைய குழந்தை வந்து குழந்தைய குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வான்னு சொல்லுவார் குரு கோரக்கர்கிட்ட. இவர் வருவார், குழந்தைய தூக்கிட்டு வருவார், தண்ணியில் போடுவார், அப்புறம் துணி துவைக்கிற மாதிரி கல்லில் போட்டு துவைச்சிடுவார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரண்மனைக்கு வந்தால் ராஜா கேட்குறாரு, எங்கே பையன்? குரு பையனை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஷாக் ஆகி போயிட்டு, எனக்கு இப்போ என் பையன் வேணும், கூட்டிகிட்டு வா அப்படின்னு திரும்ப போகிறாரு. அங்கே போனாக்கா அந்த குழந்தையினுடைய செதறின பாகங்கள் 108, உடம்பு வந்து 108 பார்ட்ஸாக செதறிடுது. மீனநாதா வான்னொன்னே 108 மீனநாதன் வந்துட்டாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு அரண்மனைக்கு போயிட்டார். அப்புறம் ராணி குழப்பமாயிட்டாங்க, இதில் எது என் புள்ள, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் 108ஐயும் ஒன்றா இணைச்சி ஒரே பிள்ளையாக கொடுப்பாரு. இப்போ ராஜாவை கேட்குறாரு, என் கூட வரீங்களா இல்லை இன்னும் தொல்லை பண்ணவான்னு. வேறு வழி தெரியாமல் இவன் இங்கே இருந்தாக்கா இன்னும் ஏக பிரச்சனை பண்ணுவான் நம்ம போகலன்னா அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லாமல் குரு வந்து இவரோட வரார், கோரக்கரோட. அப்போது போகிற வழியில் ராஜா கஷ்டப்படுவாரேன்ட்டு ராணி என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு தங்க கட்டியை ஒரு சின்ன பையில் போட்டு மறைச்சி இவருக்கு மட்டும் கொடுக்குறாங்க, குருவுக்கு. கோரக்கருக்கு இது தெரியாது. அப்படி நடந்து வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது போகிற வழியிலலாம் மச்சேந்திரன் கேட்டுக்கிட்டே வராரு, ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தி, இங்கே கல்வர் பயம் இருக்கா, இங்கே திருடங்க பயம் இருக்கா, இங்கே திருடங்க இருக்காங்களான்னு. இந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்த உடனே கோரக்கருக்கு கொஞ்சம் வந்து டவுட் வந்துச்சு, இவர் ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தெரியாமல் மச்சநாதர் கொஞ்சம் இலைப்பார்ன நேரத்தில் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் பைய திறந்து பார்த்தா உள்ளே தங்க கட்டி இருக்கும். அந்த தங்க கட்டி எடுத்து தூக்கி போட்டுட்டு ஒரு பெரிய செங்கல் வச்சிருவார் அதில். அப்புறம் ராஜா எந்திரிப்பார், திரும்பவும் நடந்து போவாங்க ரெண்டு பேரும். போகிற வழியில் திரும்பவும் வேறு ஒரு ஊரில் அதே மாதிரி கேட்பார், இங்கே கல்வர் பயம் இருக்கா, திருடங்க பயம் இருக்கான்னு. அப்போ கோரக்கர் சொல்லுவார், அவர் வந்து வேற ஒருத்தரை கேட்குறாரு அந்த ஊர் மக்களை. அப்போ கோரக்கர் பதில் சொல்கிறார், குருவே, நம்ம மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம், இப்போ தான் அந்த கணமே இல்லையே, ஏன் பயப்படுறீங்கன்னு குருவுக்கு அதிர்ச்சி ஆகிடும். என்ன அப்படின்னு பைய திறந்து பார்த்தா செங்கல். செம்ம திட்டுவார், உன்னால் என் புள்ள இப்படி ஆகிட்டான், நீ வந்து இப்படி என்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்ட, சரியான சாப்பாடு கிடையாது, இப்போ இருந்த ஒரு தங்க கட்டி இப்படி தொலைச்சிட்டியே அப்படின்னு திட்டி, உன் சகவாசமே எனக்கு வேணாம், ஓடி போண்டுவார். இதை கேள்விப்பட்டு குரு வந்து இவ்வளோ அப்செட் ஆகிட்டாரு தங்கத்துக்காகன்னு நினச்சி, அதுக்கப்புறம் அங்கே தெரிஞ்ச ஒரு மலை, அங்கே இருந்த மலையை ஃபுல்லாக தங்கமாக மாற்றிடுவார் தன்னுடைய சக்தியால். கோரக்கர் மாற்றிட்டு குரு கிட்ட சொல்லுவார், குருவே, உங்களுக்கு அந்த ஒரு பீஸ் தானே வேணும், எடுத்துக்கோங்க அதிலிருந்து. அப்போ தான் வந்து குருவுக்கு அந்த மாயை அகன்று இவரோட இருக்கிறார், போகலான்ட்டு நினைக்கிறார். ஆனால் இவர் வந்து கோரக்கர் வந்து இல்லை குருவே, நீங்கள் அங்கே இருக்கிறது தான் நல்லது, உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது, நான் என் வழியில் போகிறேன்னு சொல்லி பிரிஞ்சிடுறாங்க. இப்போ அந்த குரு விட்டுட்டு இப்போ இவர் பாட்டில் போகிறார், பல ஊர்கள் போகிறாரு, பல பேர்களுடைய வியாதிகளை குணமாக்குறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஊருக்கு வரும்போது அங்கே பிரம்ம முனி அப்படின்ற ஒரு சித்தரை பார்ப்பார். பிரம்ம முனி அப்புறம் கோரக்கர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. பிரம்ம ரிஷி கண்டுபிடிச்சது தான் அவருடைய பிரம்ம பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டொபாக்கோக்கு தூய்மையான தமிழ் பெயர் பிரம்ம பத்திரம். ஏன்னா புகையிலையை கண்டுபிடித்தவர் பிரம்மமுனி. அடுத்தது கோரக்கர் கண்டுபிடிச்சது தான் கோரக்கர் மூலிகை அப்படின்னு சொல்லப்பட்டது தான் இப்போ கஞ்சாவாக இருக்குது. இதை வந்து அவங்க வந்து அந்த காலத்தில் ஆயிலை வளர்ப்பதற்காக யூஸ் பண்ணது.
அதனால தான் அந்த காலத்து தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் புகையிலையை போட்டு மெல்லுவாங்க, ஊத மாட்டாங்க. சிகரெட் ஆகி சுருட்டு பயன்படுத்துவாங்க. புகையிலை உடம்புக்கு நல்லது செய்யுது, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணா. அதை கண்டுபிடிச்சவர் பிரம்மமுனி. அதே மாதிரி கஞ்சா உடல் வலி நிவாரணி, அதை கண்டுபிடிச்சவர் கோரக்கர். இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் தவம் புரிஞ்சு எல்லா தொழில்களையும் படைத்தல், காத்தல், அழித்தல் 3த்தையும் இவங்களே பண்ணணும்னு ஒரு யாகம் வளர்க்குறாங்க. அந்த யாகத்துக்கு கடவுள் எப்படி விட்டுருமா? நம்ம சாதாரண மனிதர்கள் நம்ம போய் படைப்பு தொழில் பண்ண முடியுமா? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, கோரக்கருக்கு அவ்வளோ சக்திகள் இருந்தது. அவர் நினச்சிருந்தா அந்த படைப்பு தொழிலையும் அவரே பண்ணுற அளவுக்கு போயிருக்கலாம். புரியுதுங்களா? அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு சித்தர். அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெய்வ கணங்கள் எல்லாம் பயந்து போய் நிறைய இடையூறுகள் ஏற்படுத்தினாங்க. அதாவது அவங்க பண்ணுற யாகத்துக்குள்ளேருந்து 2 பெண்மணிகள் வந்தாங்க. இவங்கள வசியம் பண்ணணும்னு பார்த்தாங்க. அப்புறம் அக்னி தேவரும் மற்ற வருண தேவரும் அந்த பெண்கள் மேலே ஆசைப்படுற மாதிரி, அதாவது வேற ஒருத்தர் ஆசைப்பட்டான்னா இவங்களுக்கும் ஆசை வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. இவங்க 2 பேருக்கும் செம கோபம் அந்த பொண்ணுங்க மேலே. அதனால் 2 பேருமே அந்த 2 பொண்ணுங்களையும் சபிச்சாங்க. என்னன்னா, ஒன்று நீ நீரா போ, இன்னொன்று நெருப்பா போ. நீரா போ, தண்ணியா போ, ஒன்று நெருப்பா போ. 2 பேரும் தண்ணியா நெருப்பாக மாறிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புகையிலைக்கு நெருப்பு தேவை. இப்போ சிகரெட் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி கஞ்சாக்கு தண்ணி தேவை. கஞ்சாக்கு சிகரெட்டுக்கு 2த்துக்குமே இந்த 2 காம்போ வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் அந்த காலத்திலேயே சித்தர்கள் சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. இப்போ தான் எல்லாம் கண்டுபிடிச்சி வித்தியாசமாக என்னென்னவோ. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருனாக்கா, இவங்க அந்த பெண்மணிகளை சபித்தவுடன் இவங்களுக்கு சக்தியெல்லாம் போயிடுச்சு. திரும்ப சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பல அரிய சக்திகள் பெற்று நிறைய மக்களுக்கு நிறைய நல்லது பலன் கருதாமல் செஞ்சு வாழ்ந்தவர் கோரக்கர் சித்தர். புரியுதுங்களா? இவர் பொய்கை நதி அப்படின்ற ஊரில் சமாதி, நாகப்பட்டினத்தில் சமாதி அடைந்ததா சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல கோயிலும் கட்டி நிறைய விசேஷங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பொய்கை நதி தானான்றது கரெக்டாக எனக்கு தெரியல. உங்களுக்கு கோரக்கர் சித்தருடைய சமாதி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். சித்தர்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்தவர்கள். சித்தர்களை பற்றி நம்ம நினைக்கும் போதே அவங்க அரூபியாக நம்ம கண்ணு முன்னாடி நிற்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி அங்கே அவர் நிற்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா சித்தர்களை நினைச்சாவே போதும், நினைத்த மாத்திரத்தில் வரக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் சிரஞ்சீவின்னு பேர், இவங்களுக்கு இறப்பே கிடையாது. இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.